பல்வேறு இடங்களில் மின் தாழ்வழக்கமாக இருக்கின்ற பகுதிகளை சீர் செய்வதற்கு புதிய துணை மின் நிலையங்கள் 2 மின் நிலையங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதித்ததை இன்றைக்கு ஜெயங்கொண்டம் தொகுதிக்குட்பட்ட சிலாலிலும் கும்பலங்குழியிலும் அந்த பணிகள் துவங்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஏற்கனவே நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை தாலுகா தலைநகரமான செந்துறையில் ஏற்கனவே 25 ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கும் 1 டன் கிலோவாட் துணை மின் நிலையம் தரம் உயர்த்துகின்ற பணியும் அதேபோல செந்துறை மாவட்டத்தில் பிலாக்குறிச்சியில் ஒரு துணை மின் நிலையம் பணி துவக்கி வைக்கப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்குட்பட்ட கொளக்கானத்தில் ஒரு துணை மின் நிலையம் அதேபோல் நீண்ட நாட்களமாக கிடப்பில் இருந்த ஏலாக்குறிச்சியிலும் துணை மின் நிலையம் பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மின்சார பிரச்சனை என்பது இந்த பணிகள் நிறைவடைகிற போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுவதுமாக சீரான மின்சாரம் சரியான அளவிலே வழங்குவதற்கான எரிவாயு தட்டுப்பாடுனால மின்சாரத்துக்கு மக்கள் அதிகமாக மாறுறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 2 நாட்களுக்கு முன்பே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை எதிர்நோக்கி இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஒரு உயர் அதிகாரிகள் மின்துறை அலுவலர்கள் எல்லோரையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஹோட்டல்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அந்த ஹோட்டல்கள் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய தவறான வெளியுறவு கொள்கை காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையை சரி செய்வதற்கு மின்துறை அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோடு பேசி நடவடிக்கை எடுத்து வருகிறது. விடியல் பயணம் அதிக அளவு விடியல் பயணம் வந்து கிராமங்கள் தோறும் ஏற்கனவே இந்த விடியல் பயணம் அறிவித்த பொழுது இதெல்லாம் சாத்தியமா என்று பேசியவர்களுக்கெல்லாம் நிரூபித்து காட்டி இன்றைக்கு முதலமைச்சர் இந்த பொற்கால ஆட்சியில் இதுவரை 920 நடைகள் நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் அதில் பயணம் செய்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சாதனையான நிகழ்வாகும். இதை பார்த்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் செயல்படுத்த துவங்கியிருந்தாலும் அங்கே முழுமையாக அவர்களால் இதை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக திறமையாக இந்த துறையை கையாண்டு இதற்கான நிதியை வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த விடியல் பயணம் என்பது ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதேபோல போக்குவரத்து துறைக்கு இருந்த சிரமங்களை இது முதலமைச்சர் வழங்குகின்ற தொகையின் காரணமாக குறைந்திருக்கிறது. ஆனால் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து அந்த மின்சாரம் கூடுதலாக பண்ணுறாங்களா? எந்த மாதிரி நடவடிக்கை? நமக்கு மின் தேவை கூடுதல் எவ்வளவு கூடுதலாக தேவைப்படும் என்பதை எதிர்நோக்கி அதை கணக்கிட்டு கூடுதல் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும். போக்குவரத்திற்கான தற்போதைக்கு கையிருப்பு இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. போர் தொடர்ந்தால் அதற்கு அடுத்த கட்ட ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கும். கோடை காலம் ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் மின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கோம். அதுக்கான முன்னெச்சரிக்கை என்ன பண்ணியிருக்கீங்க? மின்வாரியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பாகவே இதை நாங்கள் திட்டமிட்டு கூடுதல் மின்சாரம் கொள்முதல் செய்து எந்த நேரத்திலும் மின் தட்டுப்பாடு வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி செய்யப்படும். ஓகே, நன்றி.